ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போகிறோம். எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். எங்கே போகிறோன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கியான அவுட்ஃபிட் இது தான் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் மல்டி கலர் ஷால் போட்டு மல்டி கலர் பேங்கில் கம்மல் எல்லாமே மல்டி கலர் போட்டுட்டு அம்மா வந்து தலைவாரி விட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் வீட் போட்டு விட்டாங்க. அண்ட் ஃபேமிலியாகவே கிளம்பிட்டு எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு. எங்கே போகிறோன்றது ஆக்சுவலி தமிழ்னே பார்த்துருப்பீங்க. நாங்கள் எக்ஸிபிஷன் தான் போகிறோம். இங்கே வந்து 2 எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, டைட்டானிக்கும் பாகுபலி. நாங்கள் இப்போ நீங்கள் பாகுபலி தான் போகிறோம். கிளம்பிட்டோம். இதில் கேட்குதான்னு தெரில, கிளம்பிட்டோம். அம்மா ஹாய் சொல்லு. அட் லாஸ்ட் வந்தாச்சு நம்ம பாகுபலிக்கு. ரொம்ப நாள் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா, ஃபோனில் இந்த ராட்டினம் சுற்றுவாங்களோ அதை பார்த்து கேட்டே இருந்தா. சரி அவளுக்காக நம்ம கூட்டு போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாருமே. இது சொல்லியே ஆகணும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. என் பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. அவளுக்கு உள்ளே கூட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சலுகையுமே பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டேவே. அண்ட் டிக்கெட் எடுக்க வந்தாச்சு. தம்பி தான் போய் டிக்கெட் எடுக்கணுன்னா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சண்டே வந்துட்டோம். அண்ட் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ், சின்ன பிள்ளைக்கு 50 ரூபீஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஐடி கார்டு காமிச்சா ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு ஓவராலாக என்னன்றது தெரில, நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒர்த்து, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள இன்டர்னாலே நம்ம எங்கே இருக்கோன்னு மறந்தாச்சு. பிகாஸ் அந்த செட்டப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாகுபலி சாங்கில் உள்ள அந்த பாகுபலி மூவியில் இருக்க பாட்டு தான் ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க. அதனால தான் காப்பிரைட் சொன்னதுனால தான் கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்டாச்சுலாம் பாருங்கள், அப்படியே ரியலாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்மே வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேயுமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தா திரும்பி அகைன் இந்த மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. இது செம்ம சூப்பராக இருந்துச்சு, லைட் மாறி இருந்துச்சு. இங்கேயுமே நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்லாம் இருந்துச்சு. 10 ரூபா ஷாப்பு, அப்புறம் ஃபேன்சி ஷாப்பு, பொம்மை, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்ற ஐட்டம்ஸ்மே அங்கே நிறையாவே இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக பாப்பாவுக்கு நம்ம பொம்மை வாங்காமல் விட்டா எப்படின்றதால அவளுக்கு போய்ட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அவள் வாங்கிக்கிறதுனா அவளை கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. அண்ட் இந்த 10 ரூபா பொருள் ஷாப் இருந்துச்சு. இந்த மக்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. 30 ரூபீஸ் தான். நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய கேம்ஸ் இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம். அண்ட் உள்ளே போய்ட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கணும்னு வாங்கினோம். அண்ட் இந்த மொபைல் பவுச் கடைங்க இருந்தது, போயிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதாவது எக்ஸ்பென்சிவாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே வாங்கலை. அண்ட் ஊறுகாய் கடை இருந்துச்சு, அங்கேயுமே கொஞ்சம் வாங்கி. இந்த பேக் கடை பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் வாங்கலாம் அங்கேயுமே. அண்ட் சாப்பாடு இடமே போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு இது பார்த்திங்கன்னா கிச்சன் கடை அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் பேய் வீடும் மேஜிக் ஷூவும் போட்டிருந்தாங்க. போனீங்கன்னா யாரெல்லாம் போனீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட். ஆனால் பாப்பா போட பயந்துட்டு வந்துட்டா. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நமக்கே ஆசை இருந்துச்சு போகணுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கேயுமே பார்த்திங்கன்னா அக்கா, தம்பி எல்லாமே போனாங்க. பாப்பா நாங்கள் ட்ரெயின் கூட்டு போனோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டிக்கெட் எடுக்கும்போது இந்த பபுள்ஸ் பக்கத்துலேயே ஊதிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம ஆசையாக இருந்துச்சு. அப்படியே நான் மறந்து நான் அங்கே விளையாட போயிட்டேன். அதை என் தம்பி வீடியோ எடுத்திருக்கான். அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பாப்பா சொன்னேன்ல, அவளுக்கு ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும், பயப்படவே மாட்டா. அவ்வளோ ஆசைப்பட்டா. அவள் ஜெயின்ட் வீல் போகணுன்னே ஆசைப்பட்டா. ட்ரெயினில் கூட்டு போயிட்டு அவள் செம்ம ஹாப்பி. அண்ட் இந்த மாதிரி கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் வச்சுருந்தாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா அவள் ட்ரெயின் விளையாட பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பால் புதுசாக இருந்துச்சு. அவள் இதை இவள் இப்போ தான் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா. அதனால் அவள் செம்ம ஹாப்பி. அதை அமுக்கணுன்னா அந்த ஆர்பிள் பார்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இது அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதை வாங்கி கொடுக்கவுமே நிறைய திங்ஸ் வாங்கினா. பட் ஆனால் இது வாங்கி கொடுக்கும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்காவும் தம்பியும் இங்கே போயிருந்தாங்க, இந்த கப் அண்ட் சாசர் கேம் போயிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாச்சு எனக்கு. ஆனால் பரவாயில்ல, என்றைக்கு ஒரு நாள் தானே, அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி எங்கள் டேவே. அப்பா மட்டும்தான், அப்பா ஒர்க் போயிட்டாங்க, அதனால் அவங்களால வர முடியல. அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. இந்த இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். என் தம்பி இந்த கேம் விளாண்டாங்க. விஆரா இது என்னன்னு தெரில, எனக்கான இது விளாண்டான். ரியாக்ஷனே கொடுக்கல. நாங்களும் அவன் ரியாக்ஷன் கொடுப்பான்னு வெயிட் பண்ணோம். அவன் பாட்டுக்கு இருந்தான். அப்பப்போ சருங்க, அவ்வளோதான். அண்ட் நான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய்லாம் வாங்கிட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாப்பாக்குமே தேவையான திங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜென்ஷன்ஸ் லைஃப் செட். டாட்டா.